श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ஏழாவது அத்தியாயம் 81வது ஸ்லோகம். ஸ்வதோபரோக்ஷஜீவஸ்ய பிரம்மத்வமபிவாஞ்சதः நஸ்யேத் சித்தா பரோக்ஷத்வம் இதி யுக்திர்மஹத்யஹோ. கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். நடந்து கொண்டிருக்கிற சர்ச்சை விஷயம் ஆச்சாரியர் வேதாந்த சித்தாந்தி அபரோக்ஷ ஞானம் மகா வாக்கிய உபதேசனால் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிர்தாரணம் பண்ணி பேசிகிட்டே வராரு. ஆனால் பூர்வபக்ஷி கேட்குற சில வித்தியார்த்திகளுக்கு யாருக்கோ இது ஒத்துக்க முடியாமல் அவங்க பல கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 81வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, ஜீவனுக்கு அபரோக்ஷமாக தனக்குத்தானு இருக்கேன்னு தெரியும். ஜீவனுக்கு, ஒரு மனிதனுக்கு அபரோக்ஷமான டைரெக்டாக தனக்குத்தானு இருக்கேனேது தெரியும். ஆனால் மகா வாக்கிய உபதேசம் பண்ணி எதுக்கு அப்போ சொல்லணும்? தான் இருக்கேன்னு தனக்கு தெரிஞ்சால் கூட இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, தனக்குத்தானு இருக்கேனேது தெரியாமல் இருக்கிறவனுக்கு தனக்குத்தான் இருக்கேனேது தெரிய வைக்கிறதுக்கு மகா வாக்கிய உபதேசம் பண்ணி சொல்லி தெரிய வைக்கணும். பொதுவாக நம்மளுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியறது. ஆனால் நான் இருக்கேனேது எப்படி தெரியறதுன்னா, சரீரமாக நான் நினைக்கிறதே தோணுறது. மனசு சரீரத்தோட கூட இந்த உபாதி தான் நான் நினைக்கிறது தோணுறது. அதனால் சாஸ்திரம் என்ன செய்யணும்? குரு உபதேசம் என்ன பண்ணணும்? தனக்குத்தானு தெரியும் அனி தெரிஞ்சுக்காமே இருக்கிற ஒரு மனிதனுக்கு தன ஸ்வரூபத்தினை அவன் மறந்திருக்கிறதுனால தெரிவிக்க செய்கிறது தான் மகா வாக்கியத்துடைய நோக்கம். இன்னைக்கு இப்போ பஞ்சதசி இந்த 7வது அத்தியாயத்தில் நம்ம பேசுகிற எல்லா அம்சங்களும் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல புத்தி ஷார்ப்பாக இருந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மைண்டுக்கு நல்ல பதுன்னு வைக்கிறோம். அதனால் கொஞ்சம் உஷாராக கேட்போம். அப்போது அப்படி சொல்லி அந்த துவம் பதம் தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் பண்ணி அந்த துவம் பதம் நீ அనే பதம் அது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அது உனக்கு தோணுறது பாரு. எப்பவுமே தோணுறது. அது தூக்கத்திலும் இருக்கு, கனவுலும் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு, எப்பவுமே இருக்கிறதுனால அதுதான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கோ, அது நீதானே தெரிஞ்சுக்கோன்னு மகா வாக்கிய உபதேசம் இந்த தெரியாமல் இருக்கிற மறந்து போன அந்த மனிதனுக்கு தெரிய வைக்கணும். அதனால் ஆனால் நீ என்ன சொல்கிற? இந்த 81வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, அவனுடைய வாதம் என்ன? அப்புறம் பிரம்ம ஜானம் மகா வாக்கியம் பரோட்ச ஞானந்தான் கொடுக்கும்.
இன்டைரக்ட் நாலேஜ் தான் கொடுக்கும், டைரக்ட் நாலேஜ் ஒன்றும் அது கொடுக்காது அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே 81 நீ இப்படி பேசினாப்பா இது எப்படி இருக்குமன்னா முதலுக்கே மோசம் வர மாதிரி பேசுகிறே நீ. ஸ்வதः அபரோக்ஷ ஜீவஸ்ய தனக்கு தான் இருக்கேன்னு தெரியறது, ஆனால் தானும் தன்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கேனேது அது எதுக்கு எப்படிப்பட்டதனேது தெரியாமல் இருக்கிறான் அவன். அப்புறம் பிரம்மத்துவம் அபிவாஞ்சதா, ஓ அது பிரம்மமனு சாஸ்திரம் சொல்கிறதே, குருவன் சொல்கிறாரு. அப்போ அந்த தத்து பிரம்மமனேது என்ன, அது இன்னும் நானும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு உட்காந்துட்டு பிரம்மத்துவம் வாஞ்சசி அபிவாஞ்சஸ்தா. ஆனால் நீ சொல்லப்படி பார்த்தா என்ன ஆகிடுது, இப்போது பிரம்ம ஜானத்துக்கு கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் உபதேசம் பண்ணும்போது இது பரோட்சமானு நீ சொன்னால் என்ன ஆகிடுது, நஷ்யேது சித்தாத் பரோட்சத்துவம். இது இருக்கிற அபரோக்ஷமான நான் இருக்கேனேதையும் அவனும் இல்லாமல் ஆயிடுறான். ஏன்னா பிரம்மம் அபரோக்ஷம், பிரம்மம் பரோட்சம் பரோட்சம் என்ன அதையும் தெரிஞ்சுக்க முடியல இவனால். ஏன்னா நீ பரோட்சம் என்ன, அப்புறம் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சொந்த தனக்கு தெரிகிற தன்னை பற்றி தனக்கு தெரிகிற அதையும் அவனும் இல்லாமல் ஆயிடுறான். அதனால் இது முதலுக்கு மோசம் வர மாதிரி இருக்குது நீ பேசுகிறது. உன்னுடைய யுக்தியப்பா, அஹோ என்ன சொல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக தான் பேசுகிறேன், அறிவியாளு மாதிரி பேசுகிறேன். அறிவியாளு மாதிரி அறிவில்லை உனக்கு, ரொம்ப பாராட்டத்தக்க லாஜிக் தான் உங்களது. என்ன பண்ண அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி ஆச்சாரியர் பேசிட்டு இது எப்படி இருக்கான்னு சொன்னால், அந்த 82வது ஸ்லோகத்தில் லோகத்தில் இப்படியே இந்த விஷயம் பற்றி இருக்கான்னு அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட சுட்டி காட்டி நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு 82வது ஸ்லோகத்தில் விருத்திமிஷ்டவதோ மூலம் அபி நஷ்டமிதி திருஷம் லௌகிகம் வச்சனம் சார்த்தம் சம்பன்னம் त्वत्प्रसादतः. ரொம்பவே கிண்டல் பண்ணி சொல்கிறார் ஆச்சாரியர் வித்யாரண்ய சுவாமி. ஏப்பா உன்னுடைய புண்ணியமானே நீ பேசுகிற பேச்சினால லோகத்தில் சாதாரணமாக சொல்லப்படுற ஒரு பழமொழி இருக்குல்ல சுவாமி, முதலுக்கே மோசம் வந்துச்சு சுவாமி, வச்சது கூட கொஞ்சம் ஏதோ வட்டி வருமானு வச்சா அதையும் போயிடுது. இப்போ எல்லாம் சில பேங்க்ஸ் எல்லாம் சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஆகிடும் இல்லையா, நமக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் வருமானு சொல்லிட்டு அங்கே பணம் போட்டால் அவன் பாட்டுக்கு திவாலை எடுத்துகிட்டு போயிடுறான், காணாமல் போயிடுறான். முதலுக்கு மோசம் அனே அந்த பழமொழி வார்த்தைன்னு லோகத்தில் இருக்கிறது நீ உன்னோட லாஜிக்கினால் பேசி நீ அது சார்த்தகம் பண்ணிட்ட. அதுதான் சொல்கிறார் இங்கே. சரியா, அந்த லோக வார்த்தை நீ அது சத்தியம்தானே நிரூபிச்சிட்டியே. ஆஹோ என்னப்பா உன்னுடைய வாதம், ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டியது தான். உன்னுடைய புண்ணியமானி இப்போ பதங்கள் பாருங்கோ. வித்திம் இஷ்டவதः, விருத்திம் இஷ்டவதः. பணம் பேங்க்கில் போட்டால் அங்கே வட்டிக்கு கொடுத்தா கொஞ்சம் அது குட்டி போடும் வளருமான்னு சொல்லி ஆசைப்பட்டு விருத்திம் இஷ்டவதः, டிசைரிங் ஆஃப் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மணி. திஸ் ஃபெலோ ஒருத்தன் அது கேபிட்டல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டான். இப்போ என்ன ஆச்சு, மூலமாப்பி நஷ்டம். இதுதான் தமிழில் எல்லா பாஷையில் சொல்கிறோமே, முதலத்துக்கே நஷ்டம். ஓகே, முதலுக்கே ஆபத்து வந்துச்சு, முதலுக்கே மோசம். அதனால் நஷ்டம் இது ஈத்ருஷம். அப்படி லோகத்தில் லௌகிகம், லோகத்தில் வச்சனம், லோகத்தில் சொல்லப்படுற இந்த பாப்புலர் ப்ராவெர்பு, ஓகே, இந்த பழமொழி எது இருக்குதோ, நீ இப்படி பேசி இந்த விஷயத்தில் எது
இவனுக்கு அபரோக்ஷ ஞானம் இருக்க தான் இருக்கேன்னு தெரியறது. இவன் இப்போ பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு போனப்போ அங்கே பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மகா வாக்கியம் சொன்னானது பரோட்ச ஞானம் தான் சொல்லிட்டேன். நீ இப்போ அதையும் தெரியல, இப்போ இருக்கிறதையும் விட்டுட்டு இவன் அவங்க வந்ததுனால இது இந்த மாதிரி இருக்கே நீ பேசுறதுன்னு சொல்லி त्वत् பிரசாதாத் சம்பன்னம். சம்பன்னம்னா நீ சார்த்தகம் பண்ணிட்டப்பா இந்த பழமொழி எதினால त्वत् பிரசாதத்தः, அம்மா உன்னோட புண்ணியனால் இது நிரூபிச்சிட்டியே. இல்லைப்பா தப்பாக பேசிகிட்ருக்கே, அப்படி கிடையாது. இவனுக்கு தனக்கு அபரோக்ஷ ஞானம் இருக்கு. ஆனால் அந்த அபரோக்ஷ ஞானம் நான் இருக்கேனேது அது என்னன்னேது தெரியாமல் இருக்கிறதுனால தத்துவமசி அதுன்னு சொல்லி அது பிரம்மம்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு, ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. தவிர அப்போது அந்த தத்துவமசி நீ அதேன்னு குரு சொல்லும்போது அது அபரோக்ஷமாக தானே இருக்கும். டைரக்ட்லி ஓ நான் அதான் ஐ ஆம் தட் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தானே அவனை புரிஞ்சுக்கிறான். உனக்கே புரிய மாட்டேங்குது. ஒழுங்காக கிளாஸுக்கு வா, ரெகுலராக பஞ்சதசி கிளாஸு விடாமல் வந்து ஸ்ரத்தையோடு கேட்குறதுன்னா ஒரு பெரிய சேலஞ்சு தான். இன்றைக்கி கூட இப்போ அடுத்த 2-3 ஸ்லோகங்கள் கொஞ்சம் நமக்கு சேலஞ்சு தான். ட்ரை பண்ணலாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு. பாருங்கோ, இந்த எந்த விஷயம் சர்ச்சை விசாரணை பண்ணால் கூட அது எல்லாமே புத்தி மனசுக்கு சம்பந்தப்பட்டது தான். மனசில் தான் கெட்டதே நினச்சிக்கிறோம், மனசில் தான் நல்லதை நினச்சிக்கிறோம், மனசில் தான் ஆனந்தம் சுகம் வருது, மனசில் தான் துக்கம் வருது, மனசு தான் ட்ரைடாகி சோர்ந்து போகிறது, மனசு தான் காணாமல் போகிறது. எல்லாமே அந்த மனசனே ஒரு உபாதி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே நடக்கிறதுங்க. அதனால் சாஸ்திரம் అనేది இப்படி எவ்வளோ பேசிட்டே போகிறோம். எல்லாமே சப்தங்கள், வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் காது மூலமாக உள்ளக்கு போய் ஹிருதயத்தில் அது சர்னாகி அது கரெக்டாக இல்லையா, என்னதான் சொல்கிறது, என்னதான் புரிஞ்சுக்கணும், மொத்தத்தில் புத்திக்குள்ளதா மனசில் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கணும். அதனால தான் సత్య అన్వేషణలో తత్వ విచారణలో புத்தி பிரதானம், ஞான பிரதானம். ஞானம் தான் எல்லாமே. அதனால தான் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சுக்கிறது ஞானம், தெரியாமல் இருக்கிறது அஜ்ஞானம். ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியாமல் இருக்கிறதுன்னா அதுதானே உபனிஷத்தில் சொன்னோம். எது தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு குறை இல்லாமல் இருக்குமோ, ஏன விஜ்ஞானேன சர்வம் விஜ்ஞாத்தம் பவதி. அதனால பிரம்மமனு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரம்மம்னா அதோடைய ஸ்வரூபம் என்ன, அப்போது அதை விசாரணை பண்ணும்போதோ அது சத்து சித்து ஞானம் அனந்தமாக அப்படி இருக்கான்னு தெரியும். சரி, அதுக்கு பிறகு இப்போ 83வது ஸ்லோகத்தில் மறுபடியும் இந்த பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வின்னா அவனுடைய ஒரு முடிவாக சொல்கிறான். என்ன படிக்கிறோம் பாருங்கோ. 83வது ஸ்லோகம். அந்த கரண சம்பின்ன போதோ ஜீவோ பரோக்ஷதாம் அர்ஹத்யுபாதி சத்பாவான் நது பிரம்மானுபாதிதஹ. அதான் இப்போ சொன்னானில்ல, எல்லாமே மனசில் தான் புரிஞ்சது అని தெரியறதையும் மனசில் தான், புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியறதையும் மனசில் தான், எல்லாமே மனசில் தான் ஏற்படுறது. எனக்கு பந்தம் இருக்குன்னு நினைக்கிறதையும் மனசில் தான், எனக்கு மோட்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறதையும் மனசில் தான். எல்லாம் பாவ பிரதானமாக இருக்கு. அதனால தான் இது புத்தி பிரதானமாக இருக்கு, ஞான பிரதானமாக இருக்கு. அதனால தான் the wrong notions should be replaced by first transformation by education அன்றோம். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனால் அந்த ராங் நோஷன்ஸ்னு
யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் வித் தி ரைட் நோஷன்ஸ். அப்புறம் நோஷன்லெஸ் நாலெడ్జ్ అనేది కూడా அடுத்த ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்கே என்ன 83 வந்து என்ன சந்தேகம் சார் பாருங்கோ, சித்தாந்தின்னா வேதாந்தி. ஓகே, நான் கடைசியாக சொல்கிறேன், எனக்கு இது ஒத்துக்க முடிய மாட்டேங்குது, அதனால் இந்த மாதிரி இதுதான் நீங்கள் சொல்கிறதுக்கு கேட்டு எனக்கு என்னதான் புரிஞ்சிச்சுன்னா, இப்போது எனக்கு திரும்பி சந்தேகமாக இருக்கு. உபாதி இங்கே பாருங்கள், முதல்ல விவரிக்கிறேன், அப்புறம் பதம் பார்த்தா முடிஞ்சிடும். ஏன்னா சம்ஸ்கிருதம் பதங்கள் கூட இங்கே கொஞ்சம் சிரமமாக தான் கம்பைன் பண்ணப்பட்டு செய்யப்பட்டிருக்கு, அந்தர்கதமாக விஷயம். உபாதி சகிதமான ஜீவனுக்கு கேள்வி, அவனுக்கு அந்த சந்தேகம் என்னன்னு இது நல்லா புரிஞ்சுக்கணும். உபாதின்னா சப்போர்ட். ஓகே, a condition is called உபாதி in English. conditioned by, அதுக்கு பேர் உபாதி. எது மேலே ஆதாரப்பட்டு இருக்கின்றனதோ, அந்த எதுன்னு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறதோ, எது ஒரு சிச்சுவேஷன் கண்டிஷனிங் பண்ணுறதோ, ஓகே, தேசத்தா காலத்தா வஸ்துதா, அதுக்கு பேர் உபாதி. இப்போது ஜீவன் விஷயத்தில் சாஸ்திரம் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, வேதாந்தத்தில் ஜீவன் வந்து உபாதி சகிதன். இவன் ஔபாதிக சகித சைத்தன்யம் இஸ் கால்டு ஜீவ. சைத்தன்யம் தான் இங்கே இருக்கு. அந்த உபாதி சௌபாதிகமாக இருக்கிற சைத்தன்யம் அப்படி வரும்போது என்ன உபாதி, அந்தக்கரணம் உபாதி. இதுக்கு சரியா, உபாதி சகிதம். இப்படி உபாதி சகிதமாக இருக்கிற ஜீவனு உபாதி ரஹிதமான பிரம்மம்னு எப்படி தெரிஞ்சுக்குவான்? அபரோக்ஷமாக, டைரக்டான்னு வேறே சொல்கிறீங்க. அபரோக்ஷமாக தெரிஞ்சுக்குவாங்க மகாவாக்கியத்தினாலனே சொல்லிட்டே இருக்குங்க. இப்போ பதில் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுறதா நம்மளுக்கு கேள்வி? ஜீவனுக்கு உபாதி இருக்கு, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கண்டிஷன்டு பை, கண்டிஷன்டு கான்ஷியஸ்னஸ் ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், உபாதி சகிதம். ஆனால் பிரம்மனை பற்றி சொல்லும்போது பிரம்ம வந்து நிருபாதிகம். பிரம்மனுக்கு சுத்த சைதன்யத்துக்கு ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸில் எந்த உபாதி எந்த கண்டிஷனிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. நவ் மை டவுட் இஸ், சௌபாதிக ஜீவ நிருபாதிக பிரம்மனை எப்படி அபரோக்ஷமாக தெரிஞ்சுக்குவான்? இது ரெண்டு கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், அந்த பிரம்மமும் அபரோக்ஷமாக டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறது అనేది அசல் கிடையாது, தப்பு அதெல்லாம் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறான் 83. இப்போது அதுக்கு ஆச்சாரியர் வந்து பதில் சொல்கிறார். இந்த 84லேருந்து 87 வரைக்கும் இந்த கேள்விக்கு சுற்றியே பதில் பல விதமாக அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு. ஆனால் ஸ்லோகங்கள் ஒன்று படிக்க நமக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகும். கன்ஃபியூஷன்னா அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் அப்படிப்பட்ட விஷயம் டிஸ்கஷன். என்ன சாஸ்திரம் வந்து பல விதமாக இப்படி சொல்லி தான் இன்எக்ஸ்பிளிக்கபிள் பேசி சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு சப்ஜெக்டுன்னு வந்து சாஸ்திரம் பகுவிதமாக உபனிஷத்துகள் கஷ்டப்பட்டு பல வகையில் பல விதமாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. என்ன சாஸ்திரத்துக்கு என்ன வேணும், எதுக்கு அவ்வளோ சிரமப்படணும்னா என்ன பண்ண, நான் இருக்கிறது அதுக்கு தான். இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு மனிதனுடைய மனசில் ஏற்படுற குழப்பத்தை நீக்கிறதுக்கு தான். எதுக்கு படிக்கிறோம் இதெல்லாம்? எல்லாருக்கும் குழப்பம் இருக்கா இல்லையா?
குழப்பம்னா கன்ஃபியூஷன், அதுக்கு பேர் டெல்யூஷன் அதர்வைஸ். அதனால் அப்புறம் என்ன வரும்? மோகம் வரும். கன்ஃபியூஷன், டெல்யூஷன் அண்ட் தென் சோகம். சோக மோக பயம் ஏற்படும். பலதை பற்றி பயம். இது தொடர்ந்து இருக்கு. இது எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய பிரயத்தனம். எதுக்கு அப்படி பிரயத்தனம் பண்ணுறீங்க? ஏன் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் ஒரு கஷ்டமும் ஒரு கவலையும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறோம்? நல்லா சிந்திக்கணும். ஏன்னா பேசிக்கல்லி நமக்குள்ள தோணுறது வி ஆர் பூர்ணம். அண்ட் அந்த பூர்ணத்துவத்தினை கிளைம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரகிள் நடந்து கொண்டே இருக்கிறது நமக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும். அது எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி व्यक्तப்படுத்துறது தெரியல, எங்கே போய் சொல்ல, யாருன்னு கேட்க, என்ன அடைய தெரியல. இது எப்படின்னா குழந்தைக்கு பசிக்கும்போது அதுக்கு பசிக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அதோடைய நிலை அப்படி. அம்மா தான் புரிஞ்சுக்கணும் தவிர, அதனால் அழும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, தன்னுடைய குழந்தை தன்னுடைய முடின்னு தானே ஒரு கையால் நல்ல கட்டியாக பிடிச்சிக்கிட்டு தலைமையில் ஒரு பக்கம் இன்னொரு கை உரல் வாயில் வச்சுக்கிட்டு அந்த ஜாலியாக சப்பிட்டே இருக்கும்போது மேலே நல்ல கட்டியாக பிடிச்சி இழுத்துக்கிறது. வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அழுறது. ஆனால் கை விடாது, தெரியாது அதுக்கு. நானும் என்னோட கையினால் நான் கட்டியாக பிடிச்சதுனால என்ன முடி வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கை விடலாம் இல்லையா? அம்மா அந்த கையை எடுத்து விடணும். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? எல்லாம் தெரிஞ்சது தான். குழந்தை தவளை ஆரம்பிக்கும் போது இப்படி தான் அதை கை வச்சு ட்ரை பண்ணும்போது தன்னுடைய கையின்னு தானே தன்னை தொப்பைக்குள்ளே வச்சுக்கும், போட்டுக்கிட்டு அது எடுக்க தெரியாமல் தவிச்சுக்கிட்டு அழும். பாருங்க இது எப்படி இருக்கு. அதனால் ஜீவனு கூட இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு இந்த சுகசாந்தி ரக்ஷணை தான் பூர்ணமாக இருந்தால் கூட அந்த பூர்ணத்துவம் அடையணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கிறதுனால பேசிக்கல்லி we are பூர்ணம். ஸோ ஐ எம் ட்ரைங் டு பி as I am. ஆனால் அந்த ட்ரைங்கில் பை பிகமிங் லைக் திஸ், நான் இப்படி ஆயிட்ட பூர்ணத்துவம் அடைவேன், அப்படி ஆயிட்ட பூர்ணத்துவம் அடைவேனே ஒரு பிரம. இந்த பிரமனை நீக்கிட்டு நம்முடைய ஸ்வரூபத்தை நமக்கு அறிவிலோ ஒரு கண்ணோட்டம், திங்கிங்கில் ஒரு சேஞ்சினை கொண்டு வர ப்ராசஸ் தான் ஆத்தியாத்மிக வித்யா. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கேட்கும்போதே உள்ள எத்தனை சந்தேகங்கள் வருது மனசுக்குள்ளே பாருங்க. அதனால் இட் இஸ் வெரி வெரி கன்சர்ன். சாஸ்திரம் குரு அதனால் கஷ்டமாக இருக்க பஞ்சதசி அப்படி நினைக்கக்கூடாது. இட் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் எ சாதகா டு க்ரோ ஸ்பிரிச்சுவல்லி அண்ட் சம்சயரஹித ஞானத்தினே அடைஞ்சு ஞான நிஷ்டவானாகிறதுக்கு. சரி, ஆச்சாரியர் ஒரு அழகான பதில் சொல்கிறார், பார்ப்போம். முதல் சொல்கிறார், தப்பு நீ அப்படி சொல்கிறது. என்ன நீ கேட்டியே? இப்போ உபாதி சகிதமான ஜீவனுக்கு உபாதி ரஹிதமான பிரம்மன் கூட அசలు முதல்ல சம்பந்தமே கஷ்டம். அது மட்டும் இல்லை, அது வேறு அபரோக்ஷமானா அது நானுன்னு தெரிஞ்சுக்கணுமா. ஒன்று உபாதி அன்றீங்க, ஒன்று உபாதி ரஹிதம் அன்றீங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, ஒன்று முதல்ல சொல்கிறேன் தமிழில், அதுக்கப்புறம் அங்கே ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம்.
ஜீவன் வந்து தன்னுடைய ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்கணும்னா தான் உபாதி சகிதமாக இருக்கிற சைத்தன்யந்தான் இந்த மனசு. சைத்தன்யம்னா உபாதி சகித சைத்தன்யம் மனசை வேலை செய். இது தெரிஞ்சுக்கணும். இந்த உபாதி சகித சைத்தன்யம் சௌபாதிக சைத்தன்யம் ஜீவனு தன ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபாதி உபயோகப்படுறது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கூட இந்த வியாவகாரிக இமேஜினரி கல்பிக்கப்பட்டு ஊகிக்கப்பட்ட இந்த உபாதி கண்டிஷனும் உபாதி கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அது நீங்கி போகாது. இப்போ ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம் கூட நமக்கு இந்த சரீரம் இந்த கண்டிஷன் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த கண்டிஷன்டு மைண்ட் கான்ஷியஸ்னஸ் தான் சைத்தன்யம் தான் இந்த கண்டிஷன்டு பாடியை வச்சுட்டு கண்டிஷன்டு வேர்ட்ஸ். அதனால தான் சப்தங்கள் வந்து பூர்ணமான அர்த்தம் கொடுக்குறதா அது நமக்கு உள்ளே போய் சேருதானேது பல வாட்டி இத்தனை ஏன் பேச வேண்டியிருக்கு, அத்தனை வருஷம் படிக்க வேண்டி தெரிஞ்சுக்கிட்டதுன்னா ரிஃபைன்மெண்ட்டுக்காக தான். அப்போது அந்த உபாதி எல்லாமே இப்போ பேசுகிறதில் உபாதி வச்சு தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் இது போல ஞானம் வந்துச்சன்னா கூட போல அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் கூட இந்த உபாதினை நம்ம நிராகரணம் பண்ணுறதில்லை, அது இல்லாமல் போகிறதில்லை, நிராகறது இல்லை. அப்போ என்னதான் பிரயோஜனம்? ஆனால் நீ கேட்டியே நிருபாதிகனே, இந்த ஞானம் அடைஞ்சவனுக்கு என்ன தெரியுமான்னா எல்லா சமயத்துலேயும் அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு தெரியும் எல்லா சமயத்துலேயும் இந்த உபாதிகள் வந்து எந்த உபாதி வச்சுட்டு நான் வந்து நிருபாதிக பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ, ஸோ உபாதி சைத்தன்யம் வச்சு தான் நானும் நிருபாதிக பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான். அதனால இந்த உபாதிகள் இவனுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும், தெரியும் உபாதிகள் சத்தியமில்லை. ஆனால் உபயோகப்படுத்திக்கிட்ட இந்த உபாதி வச்சு தான் மனசு வச்சு தான் இப்போ கிளாஸுக்கு வந்தோம், பஞ்சதசி படிக்கிறோம். அந்த உபாதி சகித சைத்தன்யமாக இருந்ததுனால தானே அந்த மனசுக்கு வந்து தெரியறது, ஓ இன்னைக்கு பஞ்சதசி கிளாஸு புதன் அன்னைக்கு வந்தோம், மாஸ்டர் வந்து பஞ்சதசி சொல்கிறார், நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த டைமுக்கு வந்தேன், உட்கார்ந்தேன், கேட்குறேன், நான் எல்லாம் தெரியறது பாருங்கோ. அந்த உபாதி சைத்தன்யனால தானே மனசுனால தானே தெரியறது, மனசில் தானே தெரியறது. அப்போது ஸோ உபாதி சகித சைத்தன்யம் வச்சு தான் இந்த நிருபாதிக பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்யும்போது உபாதிகள் எப்பவுமே அது சத்தியம் இல்லைனேது இவனுக்கு எல்லா சமயத்திலும் நினைவில் இருக்கும். அதுதான் ஞானம். அப்போது என்ன ஆகும்? அது மட்டும் இல்லை, இந்த உபாதிகள் எல்லாத்துக்கு நான் ஆதாரம், நான் ஆதாரம். இது மனசுக்கு நான் ஆதாரம். நான் இருந்தாத என்னுடைய மனசு, நான் இருந்தாத என்னுடைய சரீரம். ஸோ உபாதிகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் தான். நான் தான் நிஜமான ரியல் சப்ஸ்ட்ரேட்டம், எசன்ஸ். இது இந்த எல்லா உபாதிகளுக்கும் சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாத்தையும். அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமாய் புரிஞ்சது? உபாதிகள் மேலே நான் ஆதாரப்பட்டில்லை, ஆனால் எல்லா உபாதிகளும் என்ன மேலே ஆதாரப்பட்டிருக்கு. இதுதான் ஞானம். இது திரும்பி போகாது, மறந்து போல. எல்லா காலத்தில் எல்லா சமயத்திலும் எந்த இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால் நிருபாதிக பிரம்மம்னு எப்படி
உபாதி சகித ஜீவன் தெரிஞ்சுக்கிறார்னு கேட்காத. இந்த உபாதி வச்சு தான் நான் நிருபாதிக பிரம்மமனே தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறான். அதுதானே ஞானம். இதுக்கு உதாரணம் ஒன்று உண்டு. ஆபரணம் இருக்கு, ஓகே, ஆர்னமெண்ட். ஸ்வர்ணமே தான் ஆர்னமெண்ட்டாக காணப்படுறது. சரி, இப்போ விசாரணை பண்ணிட்டு இது நிஜமாக தங்கம், இது நிஜமாக இது தங்கம் தான், தங்கம் தங்கமனே கூப்பிடணும். ஆனால் தங்கமனு நான் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம், நிஜமாக இதே கூப்பிடுறதுக்கப்புறம் அந்த ஆபரணம் అనేది காணாமல் போகுமா? உரக வச்சா போயிடும். பட் இப்போ ஆபரணமாக பார்க்குறேன், எனக்கு இது தங்கம்தான் అని தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் கூட ஆபரணம் అనేది காணப்படுறது, அந்த ஒரு நாமரூபம் இருக்கு அங்கே. ஆனால் நாமரூபம் தங்கத்துக்கு உபாதி இல்லை, சரியா? நாமரூப ஆபரணத்துக்கு தங்கம் ஆதாரம். எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் சிந்தனை. புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள். ஆகாயம் நீளமாக காணப்படுறது, ஆனால் விசாரணை பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், சயின்ஸ் மூலமாக அப்படி இப்படி எல்லாம் சொன்னால், சாஸ்திரம் சொல்லுது ஆகாயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ரூபம் இல்லை, வர்ணமும் இல்லை, வர்ண ரூப ஆகார ரஹிதம். அப்போது அதனால தான் அதுக்கு நாமம் ரஹிதம் கூட இல்லை. சார் ஆகாயம் நாமம் இருக்கு, என்ன ஆகாயம்னு நாமத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? அவகாசம் ததாதிதி ஆகாஷம். காஷ், ஆகாஷ். ஆனால் ஜலமும் நெருப்பு காற்றுக்கு அர்த்தம் வேறே மாதிரி வரும். ஏன்னா they are grossified. ஸோ ஆகாயத்தில் காணப்படுற நீல வர்ணம் சரீரம் அது ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் என்ன ஆகிடும், அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் எல்லாமே விதேக முக்தி ஏற்படுற வரைக்கும் இருக்கும். இதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு ஞானியுடைய சரீரத்துடைய தர்மங்கள், சரீர தர்மங்கள் என்னமோ அந்த தர்மங்கள் சரீரத்தில் நடந்து கொண்டே இருக்கும். வியாதி ஜரா மரணங்கள் சரீர தர்மங்கள். அதனால் விதேக முக்தி ஏற்படுற வரைக்கும் வியாதி ஜரா மரணங்கள். இது எதுக்கு சொல்கிறோம் இந்த பாயிண்ட்? இப்போது உபாதி அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட அந்த உபாதி இருக்கும். அதுக்கு தான் ஆகாயத்துடைய நீல வர்ணம் பற்றி சொல்லியிருக்கோம். ஆகாயத்துடைய நீல வர்ணம் பற்றி சொல்லியிருக்கோம். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இது நீலவர்ணம் சத்தியம் இல்லை, இது சும்மா ஒரு இல்யூஷன், ஆப்டிக்கல் இல்யூஷன் மட்டும்தான், ஒரு தோற்றம் தான். பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. காணல் நீர், அப்புறம் வானவில். வானவில் நல்லா இருக்க கலர்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் என்னோடய குழந்தை கொடுக்கலாம், கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது. அதனால ஸ்வரூப ஜானம் ஆத்மா பிரம்மமனு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் கூட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஞானம் வந்த உடனே அவர் போயிட்டார். அப்படி போனால் லோகத்தில் ஞானிகள் எப்படி இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு? ஞானம் வந்த உபாதிகள் எல்லாம் அப்படி டும்முன்னு உளுந்து போயிடும், அப்படி ஏதாவது இருக்கா கண்டிஷன்? இல்லை. அப்போ என்ன தான் டிஃபரன்ஸு? ஞானம் ஏற்பட்ட ஞானிக்கு உபாதிகள், ஓகே, அந்த உபாதி உபயோகப்படுத்தி தான் கிளாஸுக்கு வந்தான். உபாதி மனசு புத்தி உபயோகப்படுத்தி தான் அங்கே தெரிஞ்சுக்கிறான் நானும் நிருபாதிக பிரம்மன்னு சொல்லி.
நான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மனே தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கினதுக்கு பிறகு ஞானி இந்த உபாதிகள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்னா இன்டிஃபரெண்ட்டாக உதாசீனனாக இருப்பான். உதாசீனவதாசீன மத்தியஸ்தத்வேஷு பந்துஷு. உதாசீனம் இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறது. he doesn't care because he knows that. இப்போ அடிக்கடிக்கு திரும்பி ஆகாயம் பார்க்க முதல் நீளமாக காணப்படுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட சுலபமாக நம்மளுடைய அனுபவம் சொன்னோன்னே கனவு பார்க்குறோம். கனவு இந்த மனசு தான் கனவுன்னு பார்த்துச்சு. ஆனால் அப்புறம் மனசு என்னென்ன பார்த்ததோ அதெல்லாம் எதுவுமே சத்தியமில்லை. அதே மனசு தான் இப்போ நினைவில் வேலை செஞ்சிட்ருந்து. இதுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நான் கனவுல பார்த்தது எல்லாமே பிரமா, இல்லாததே அங்கே என்னவோ காணப்பட்டுச்சு. அப்போ இல்லாததே காணப்பட்டது இப்போது காணப்படலை. அதை பற்றி யாராவது விசாரணை பண்ணி துக்கிப்பானோ? அதே மாதிரி தான் இங்கே நினைவில் விசாரணை பண்ணி பஞ்சதசி படித்து எல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் நிருபாதிக பிரம்மம் தான் நான். ஆனால் உபாதியில் எல்லாமே என்னென்னமோ நடக்கிறது. உபாதிகள் எல்லாம் மித்யா. இங்கே தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ மித்யா உபாதி வச்சுட்டு எப்படி சார் சத்தியமான பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது? அதுதான். ஏன்னா இங்கே அந்த சைத்தன்யம் மித்யா உபாதின்னா உபாதி விட்டுட்டு இப்போ மனசு இல்லாமல் கூட நான் இருக்கேனே. சரீரம் இல்லாமல் கனவுல நான் இருக்கேன். தூக்கத்தில் மனசு இல்லாமல் சரீரம் இல்லாமல் கூட நான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோ. ஸோ உதாசீனம் இன்டிஃபரெண்ட்டாக இருப்பான். இப்போது ஸ்லோகம் பதங்கள் பாருங்கோ. 83 அர்த்தம் பதங்கள் பார்த்தோமா? அந்தக்கரண சம்பின்ன போதः ஜீவ அபரோக்ஷதாம். ஓகே, எஸ் 84க்கு வந்துட்டோம் இல்லையா? எஸ், பதில் தானே இப்போ கொடுக்குறார் ஆச்சாரியர். அந்த ரிப்ளையை அதுக்கு இப்போ 84 சாரி. நைவம் ந ஏவம், அது இல்லை, நீ சொல்கிறது தப்பு, அப்படி கிடையாது. அந்த மாதிரி சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பில்லை நீங்கள் கேட்குறது. பிரம்மத்வ போதஸ்ய பிரம்மத்வ, நான் பிரம்மமனே அந்த ஞானம், the nature of me is the absolute nature of me is Brahman. அது சோபாதி விஷயத்வதः அப்புறம் அப்படி என்ன அர்த்தம்? உபாதியோட சேர்ந்திருக்கிற இந்த உபாதியோட சேர்ந்திருக்கிற விஷயத்துவத்தினால தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டிஷன்டு நாலேஜ் யாவத் விதேக வைக்கல்யம், இந்த தேகம் லிபரேஷன், விதேக முக்தி ஏற்படுற வரைக்கும், பிராரப்தம் இருந்துட்டு இது வேலை செய்கிற வரைக்கும் இந்த உபாதிகள் கண்டிஷன்ஸ் அனிவாரணாத், தே கெனாட் பி நெகேட்டட். அதுதானே சொன்னேன் இவ்வளோ நேரம். நான் புரிஞ்சதை இப்போ அதுதான் ஸ்லோகத்தில் சொல்கிறார். சரியா? அதனால் உபாதி இருக்கிற பிரம்ம ஜீவனுக்கு நிருபாதிக பிரம்மம் எப்படி தெரியுமான்னு கேட்டு அது ஒத்து வராதுன்னு சொல்லாது. உபாதி சைத்தன்யமே நிருபாதிக பிரம்மனே தெரிஞ்சுக்கிறது, அந்த உபாதினை உபயோகப்படுத்துகிறது. உபாதி உபயோகப்படுத்துறதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் உபாதி எங்கேயுமே போகாது. இந்த சரீரம் உளுந்து போய் பிராரப்தம் முடிஞ்சிட்டு அந்த விவேக முக்தி ஏற்படுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. பதில் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில்
85வது ஸ்லோகம். அந்தఃகரணசாஹித்ய ராஹித்யாभ्यां விசிஷ்யதே உபாதிர்ஜீவபாவஸ்ய பிரம்மதாயாश्च நான்யதா. இங்கே திரும்பி ஒரு சந்தேகம் உள்ள இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எடுத்துக்கணும். என்ன பிரச்சனை எதிர்பார்த்துட்டு இங்கே சந்தேகம் என்ன, அதுக்கு பதில் என்ன, சந்தேகம் என்ன? முதல் ஜீவனுடைய பிரம்மனுடைய இந்த உபாதிகள், இப்போ ஜீவனுக்கு கூட பிரம்மனுக்கு கூட உபாதி இருக்கு அப்படின்னு சொன்னால், ஓகே, பிரம்மன் தெரிஞ்சதுக்கப்புறம் உபாதி இருக்கே, இப்போது கண்டிஷனிங் இருக்கு. ஜீவனுடைய பிரம்மனுடைய அந்த உபாதிகளுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்னான்னு ஒருவேளை நீ நினச்சிட்டு இருந்தா அப்படின்னு பதில் கொடுக்குறாரு. கேளு, என்னது? அந்தக்கரண 85 பாருங்க. அந்தக்கரண ஜீவபாவஸ்ய உபாதி, ஜீவனுடைய உபாதி கண்டிஷனிங் அந்தக்கரண சாஹித்ய. சாஹித்யன்னா சம்பந்தம், சந்நிஹிதத்வேன சாஹித்யம். சரி, அந்த சாகித்ய வேர்டு புதுசாக இங்கே உபயோகப்படுத்துகிறாரு. அப்படின்னு அர்த்தம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி கண்டிஷன். அந்த இங்கிலீஷ் வார்த்தை கூட வச்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் అనేది இப்போ பெரிய பிரச்சனை ஆக போகிறது. அந்தக்கரண சாகித்ய, ஓகே, உபாதி. என்ன உபாதி? அந்தக்கரண உபாதியுடைய சாகித்யத்தினால the presence of the inner instrument. ஸோ ஜீவனுக்கு அந்தக்கரணம் அనే ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறத, அதோட ப்ரெசன்ஸ்னால அவனுக்கு அது ஒரு உபாதி, த கண்டிஷனிங். அண்ட் பிரம்மனுக்கு பிரம்மதாயாக, பிரம்மனுடையது அந்தக்கரண ராஹித்யம். ரஹிதத்துவம் இஸ் கால்டு ராஹித்யம், சஹிதத்துவம் இஸ் கால்டு சாஹித்யம். இருக்கிறது ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ். ஓகே, கேட்டால் இல்லை, ஜீவனுக்கு உபாதிக்கு பிரம்மனோட உபாதிக்கு என்ன வித்தியாசம்னா, உபாதி சகிதம் உபாதி ரஹிதம் அன்னார். ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன் வித், அது அந்த சென்டென்ஸ் வேணும், இங்கிலீஷில் சொல்லணும். ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் சொன்னால் அந்தக்கரணமே இல்லை, பிரம்மனுக்கு அந்தக்கரணம் இல்லை. ஆனால் பிரம்மனுக்கு அந்தக்கரணம் இல்லைனேதே ஒரு உபாதி அப்படின்னு பேச போகிறார் அப்புறம். ஸோ அந்தக்கரண ராஹித்யம் அண்ட் அந்தக்கரண சாஹித்யம். இந்த டிஃபரன்ஸ் தவிர ஆபியாம் இந்த விதத்தில் அந்தக்கரணத்தோடைய மனசோட சம்பந்தம் இருக்கிறது ஜீவனுக்கு. அந்தக்கரணத்தோடைய சம்பந்தம் இல்லை பிரம்மனுக்கு. சம்பந்தம், அசோசியேஷன், அந்தக்கரணம் இருக்குங்க. எப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட அந்தக்கரணம் இருக்குல்ல. அதனால் இந்த வித்தியாசம் தவிர ஆபியாம் விசிஷ்யதே ச ந அந்யதா, இது தவிர இன்னொரு பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்றார். உபாதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது, உபாதியோட சம்பந்தம் இருக்கிறது. அது ஜீவனுடைய கண்டிஷன், இது பிரம்மனுடைய கண்டிஷன். போத் ஆர் கண்டிஷன்ட் ஓன்லி, போத் ஆர் கண்டிஷன்ட். ஏன்னா பிரம்மனை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட கண்டிஷன்ஸ் போலையே, அதுதான் முந்தாவது ஸ்லோகத்தில் பேசியிருக்கோம். இப்போது அடுத்து 86வது ஸ்லோகத்தில் ஸோ அந்தக்கரணத்துடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு கண்டிஷனிங். அந்தக்கரணத்தோட சம்பந்தம் இருக்கிறது ஜீவனுடைய கண்டிஷன். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன் சொன்னாரா ஆச்சாரியருங்க. அப்போது 86 ஸ்லோகத்தில் அவன் பிடிச்சிக்கிறான் திரும்பி. என்ன பேசுகிறீங்க? இன்னொரு சந்தேகம். உபாதி இருக்குது,
அதோடைய சம்பந்தம் இருந்தால் அது ஜீவனுடைய உபாதின்றீங்க. த presence ஆஃப் தி அசோசியேஷன் வித் உபாதி ஜீவா. ஓகே, பிரம்மம் தானன்னு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் கூட உபாதி இருக்கின்றது, ஆனால் சம்பந்தப்படுதில்லை. ஆப்சன்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன் வித் த உபாதி இஸ் கால்டு பிரம்மா. அப்படி தான் எவ்வளோ தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது ஒத்துக்க முடியல, இது தப்பாக இருக்கு அப்படின்னு சந்தேகம் உனக்கு வந்திருந்தால் நான் இப்போது இந்த பதில் கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 86ல் அந்த presence ஆஃப் தி கண்டிஷனிங் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் தி கண்டிஷன் అనేదికి பதில் கொடுக்குறாரு. அப்படி ஒருவேளை சந்தேகம் வந்தால் யதா விதி ரூபாதி ஸ்யாத் யதா விதி ரூபாதி ஸ்யாத் பிரதிஷேதஸ்ததா ந கிம் சுவர்ணலோகபேதேன ஸ்ருங்கலாத்வம் ந பித்யதே. ஒரு உதாரணம் வச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஒரு வேளை வந்தால் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன் இஸ் ஆல்சோ எ கண்டிஷன் அண்ட் presence ஆஃப் தி அசோசியேஷன் இஸ் ஆல்சோ இஸ் எ கண்டிஷன். அதனால் ஆப்சன்ஸ் இல்லாமல் இருக்கிறது எப்படி இது கண்டிஷன் ஆகும் அப்படின்னு சந்தேகம். அப்படி சந்தேகம் வந்தால் என்ன சொல்கிறாரு? யதா விதிஹி, இங்கே எப்படி அந்த presence, ஓகே, presence ஆஃப் தி அசோசியேஷன், presence உபாதிஹி, the as presence of the conditioning syat, okay, conditioning உபாதி மனசு అనేది இருக்கனேது அதோட அசோசியேஷன் பற்றி சொல்லும்போது அது கண்டிஷன் எப்படின்னு சொல்கிறோமோ அது எப்படி எடுத்துக்கிறோமோ சியாத்து ததா, அதே மாதிரி சிமிலர்லி ప్రతిషేధ అసోసియేషన్ ఇల్లే అనేది ప్రతిషేధం అన్న నిషేధం. ஆப்சன்ஸ் கிம்னா அந்த ஆப்சன்ஸ்னு கூட ஏன் நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கூடாது? ப்ரெசன்ஸ் அசோசியேஷன் இருக்கிறதுனேது கண்டிஷனாக இருக்கும்போதோ அசோசியேஷன் இல்லைனேது கூட ஒரு கண்டிஷன் எடுத்துக்கூடாது. கண்டிஷன் தானே, ஒரு சூழ்நிலை தானே. உபாதி இல்லேனது உபாதி, இருக்கேனது உபாதி. இதுதான் கொஞ்சம் ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். த presence எந்த அளவுக்கு உபாதியோ பிரம்மனை பற்றி சொல்லும் போது த ஆப்சன்ஸ் ஆல்சோ இஸ் ஏ கைண்ட் ஆஃப் உபாதி. அதுதான் சொல்கிறார் பிரதிஷேத. ஸோ யதா விதி உபாதி சியாத், எப்படி உபாதி presence ஆஃப் தி உபாதி అని சொல்கிறோமோ அதே மாதிரி ததா பிரதிஷேத ஆப்சன்ஸ் ஆஃப் தி உபாதிని కూడా. ஆப்சன்ஸ் అనేది கூட ஒரு உபாதியாகவே எடுத்துக்கூடாது. எப்படி? உதாரணம் கொடுக்குறே பார். சுவர்ண லோக பேதேன, சுவர்ண லோக பேதேன, தங்கம் இரும்பு எப்படி? ஸ்ருங்கலாத்வம், ஒரு திருடனை குற்றவாளினை கை ரெண்டுத்தினி பந்திச்சு சங்கிலி போடுவாங்க இல்லையா, இந்த சங்கிலி போட்டு கட்டுறான். இந்த அது தங்கமாக இருந்தா என்ன, இரும்பு இருந்தா என்ன? ரெண்டு பேர் பந்திக்கப்பட்டாங்களா இல்லையா? அரபு கண்ட்ரீஸ்லோமா சொல்லுவாங்க ஒரு உதாரணம் என்னன்னா, அங்கே ஏதாவது ராஜா குற்றம் பண்ணி ஏதாவது அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி அந்த மினிஸ்டர் லெவல், அப்படி ராயல் லெவலில் இருக்கிறவனுக்கு தலை வெட்டணும். எல்லாம் தலை வெட்டுறது அந்த காலத்து. அப்போது தங்கம் கத்தி வச்சு அவங்களுடைய தலைனை வெட்டுவாங்களாமா. என்ன ராயல் இல்லையோ? ஸோ ராயல் பனிஷ்மெண்ட்டுக்கு கிங்குக்கு த ராயல் ட்ரீட்மெண்ட்டு கட்கம். ஆனால் சொல்லுங்க, உயிர் போகிறதுக்கு தலை வெட்டுறதுக்கு இரும்பு கட்கமாக என்ன, கத்தியாக இருந்தால் என்ன, தங்கமான கத்தியாக இருந்தால் என்ன?
ரெண்டுமே கொடுக்குற ரிசல்ட் ஒன்று தானே. அந்த உதாரணம் வச்சு தான் இங்கே த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் అనేది ரெண்டுமே கண்டிஷன் தான். ஸோ ஏன் அப்படி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி இந்த உதாரணம் சொல்லி அப்போது அது இப்படி தான் சொல்லணும். இது தப்பு இல்லை. என்னன்னா எப்படி அது என்ன ப்ரெசன்ஸ் எப்படி லிமிட்டேషన్ ఆయిడ్తో ఇది అంతఃకరణం అనేది இருக்கிறது உபாதி இருக்கிறது எப்படி லிமிட்டேஷன் கண்டிஷன் ஆகிறதோ அதே மாதிரி ஆப்சன்ஸ் இல்லாமல் இருக்கிறது கூட உபாதி. ஓகே, அது கூட ஏன் லிமிட்டேஷன் ஆகக்கூடாது? ஸோ அதனால் அப்படி இருக்கிறது தப்பில்லை அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்தார். இப்போ என்ன புரிஞ்சிச்சு? பந்தம் பந்தம்தான். அப்போது பாயிண்ட் என்னென்னா த ப்ரெசன்ஸ் அந்த தங்கமான சங்கிலி இரும்பான சங்கிலி, எதர் இட் இஸ் எ கோல்டு செயின் ஆர் த ஐரன் செயின், அது கட்டி போட்டு பந்திக்கிறனே விஷயத்தனே அந்த செயினுக்குள்ளே இருக்கிற பந்திக்கிற அந்த சக்தி தத்துவத்தினே இந்த தங்கமோ இரும்போ கேன்சல் பண்ணல. சிரமமாக இருக்கா? புரியுறதா? கொஞ்சமாவது பண்ணல. பிகாஸ் அது கட்டி போட்டு பந்திக்கிறவதனே தத்துவம் சக்தி அந்த செயினுக்கு இருக்கு. அது தங்கமாக இருந்தான்னா எப்படி இருந்தா என்ன? அதனால் இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவோம்னா, சில பேருக்கு என்ன பாயிண்ட் மெயின்லி த தீம் பாயிண்ட்டு ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸு, அதுதான் இப்போ கேள்வி கேட்டிருக்காவனா. ஓகே, உபாதியோட ப்ரெசன்ஸு உபாதியோட ஆப்சன்ஸு. குழந்தைகள் ஒரு பேரண்ட்ஸுக்கு கப்பலுக்கு குழந்தைகள் இல்லேன்னு துக்கம். ஏன் இப்படிப்பட்ட குழந்தை வந்துச்சு, இப்படி துக்கப்படுத்துறது, இப்படி கஷ்டப்படுத்துறதே, உயிர் வாங்கிறதேன்னு துக்கம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் தி சில்ட்ரனும் துக்கம் கொடுக்கறது. த காமன் ஃபேக்டர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் ஆல்சோ துக்கம் கொடுக்கறது. அதனால இந்த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் போத் ஆர் கண்டிஷனிங் ஓன்லி. அதனால் ப்ரெசன்ஸ் எவ்வளோ கண்டிஷனுங்கோ ஆப்சன்ஸ் இது கூட கண்டிஷனாகவே எடுத்துக்கோ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இன் தட் கண்டிஷன் ஆஃப் ஆப்சன்ஸு பட் பிரம்மம் இஸ் ரிகக்னைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் தி சத்து சித்து சத்தியம் அண்ட் ஞானம். அப்புறம் இவ்வளவு அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னதுக்கு பிறகு இது கொஞ்சம் இன்னும் மேலும் விவரிக்கிறாரு. 87வது ஸ்லோகத்தில் எதுக்கு விவரிக்கிறாருன்னா, வேதாந்தம் வேதாந்திக் டீச்சர்ஸ் இந்த மாதிரி 2 நெகட்டிவ் திங்ஸ்னையும் உபயோகப்படுத்திட்டு சாஸ்திரத்தில் எப்படியாவது அந்த ஸ்வரூபத்தினை சத்தியத்தினை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உபனிஷத்துகள் வேதாந்த குருகள் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. என்னது? ஒன்று எஃபர்மேஷன் அண்ட் ஆர் நெகேஷன், எஃபர்மேட்டிவ் ஆர் நெகட்டிவ் 2 பத்ததிகளும் உபயோகப்படுத்துவாங்க அనే விஷயத்தின் இந்த 87வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. படிக்கிறோம். தத்வியாவிருத்திரூபேண சாக்ஷாத்விதிமுகேன ச வேதாந்தானாம் பிரவருத்தி ஸ்யாத் விதேத்யாச்சார்ய பாஷிதம். ದ್ವಿಧೇತ್ಯ అతదన్న నాట్ సెల్ఫ్ ఇల్లే అనేది. అப்புறம் వ్యావృత్తి రూపేణ ఓకే దిస్ ఈజ్ నాట్ సెల్ఫ్, దిస్ ఈజ్ నాట్ సెల్ఫ్ అనేది బై నెగేటింగ్ మూలమా సాక్షాత్ அந்த ஆத்மோடைய ஸ்வரூபத்தினை பிரம்மோட ஸ்வரூபத்தினை சிலவாட்டி விதிமுகேன ஆர் பை எஃபர்மிங், பை
சேயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இட், இண்டிகேஷன், எஃபர்மேஷன் வேணால். ஸோ அப்படி என்ன அர்த்தம், ரெண்டு விதமாகவும் இந்த సత్యతని తెరివికర్తికి అన్వయము వ్యతిరేకమనే రెండు పద్ధతిಗಳని. ఓకే, సో విధిముఖేనన్న వ్యావృత్తి రూపేణన్న నిషేధం, విధిముఖేనన్న విధి. ఓకే, ஆர் பை நெகேஷன் ஆர் பை எஃபர்மேஷன். இது எல்லாம் இப்படி பண்ணி தான் நிர்ணயம் பண்ணி தான் இந்த மெத்தடாலஜி வச்சு தான் they will come to the conclusion that prove that you are the Brahman and Brahma Satyam Jagan Mithya. ஸோ இதுக்கு தான் அன்வய வத்திரேகம்னு சொன்னானோ. அப்புறம் இல்லைன்னா வியாவிருத்தி ரூபேண விதிமுகேனு இப்போ புது வார்த்தைகள் இவர் சொன்னானோ அதுதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ இந்த விதமாக வேதாந்தானாம், இந்த உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட்ஸ், வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து த்விதா ரெண்டு விதமாக பிரவருத்தி, அதை பற்றி பேசுறது, எக்ஸ்போசிஷன் பண்ணுறது, பார்க்குறோம், சாத் பார்க்கப்படுறது. அப்படி இது ஆச்சாரிய பாஷிதம். இதுதான் வேதாந்த ஆச்சாரியர்கள் வந்து சாஸ்திரத்தின் ஆதாரம் வச்சுட்டு பார்க்கும்போது இதுதான் அவங்கள டிக்ளேர் பண்ணி இதுதான் பேசுகிறாங்க. த டீச்சர்ஸ் ஆஃப் தி வேதாந்த குருக்கள். ஸோ ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் ரெண்டுமே கூட கண்டிஷன் தான், அப்படி எடுத்துக்கணும். அதனால் இந்த மொத்தம் ஞானம் என்னென்னா நமக்கு, அதான் முதல்ல நான் ஆரம்பித்தது, இப்போது அகம் பிரம்மாஸ்மி ஞானம் கூட வியாபகாரிகமான இந்த உபாதி மனசில் தான் ஏற்படுறதே. அதனால தான் the words all have their limitation. ఇది వ్యావహారిక జ్ఞానం దా. ఏనా వ్యవహారంలోదానే శరీరం వెచ్చిటి, మనసు వెచ్చిటి, బుద్ధి వెచ్చిటి కర్తకర్ది తెరించుకర్ది. ఆన పారమార్థికం అనేది కూడా అది வியாபகாரிகமாதா சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் the words ஏதோ வாசோ நிவர்த்தந்தே, மனசோ புத்தியோ இந்திரியங்களோ எதுவுமே அங்கே போக முடியாது, போகாமல் திரும்பி வருது. ஏதோ வாக்கு மனசு திரும்பி வந்துச்சு, பேச்சு திரும்பி வந்துச்சு, எதுவுமே. ஏன்னா எது உபயோகப்படுத்திட்டா கூட இது எல்லாமே உபாதிக்கு சம்பந்தப்பட்ட வியாபகாரிக சத்தியமாகவே இருக்கிறதுனால பாரமார்த்திக பிரம்ம சத்தியத்தில் இந்த சப்தங்கள் எல்லாம் உளுந்து போயிடும். அதனால தான் மௌனம் ஆயிடுது. சாஸ்திரமே மௌனம் ஆகணும், ஞானி மௌனம் ஆயிடுவான். அதனால தான் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டாந்தே అని சொன்னது காரணமே அதுதான். சரியா? அடுத்த ஸ்லோகத்திலும் இன்னும் ஒரு கேள்வியோட இந்த சிஷ்யன் திரும்பி கேட்க வர போகிறான். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன புரிஞ்சது நமக்கு, த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் అనేది வந்து உபாதி இருந்தாலும் உபாதி இல்லைன்னு சொல்கிற பிரம்மம் அது எப்பவுமே உபாதி ரஹிதமாக தான் இருக்கேன். ஆனால் உபாதிக்குள்ளதான் இருந்து நான் பிரம்மம்னு சொல்ல வேண்டியிருக்கேன். சரியா? அதனால தான் தூக்கத்தில் கம்ப்ளீட் உபாதி இல்லை, மனசு இல்லை, அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்ன சார் அதெல்லாம் சூன்யமாக இல்லைன்னு? சூன்யம் இல்லை, அதுதான் பூர்ணம். பூர்ணம். அந்த பூர்ணத்துவத்தனி இப்போது நினைவில் வச்சுக்கோ, நினைவில் வச்சுக்கோ. எனக்கு பிடிச்ச சுலபமான மறுபடியும் திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என்னன்னா கனவு தான். இப்போ கனவு மொத்தம் அப்படி இருக்கே காணாமல் போகிறது. இப்போ நினைவு கூட அப்படி தான் அனே பாவனை கொண்டு வர்றது. நினைவு இன்னொரு கனவு. ஆனால் பகு கஷ்டமாக இருக்கும் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா வேறு என்ன வழி இருக்க சொல்லுங்க. மனுஷனுக்கு வர குறைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், அசாந்தி இது எல்லாத்தையுமே போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா?
இப்போ வரைக்கும் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிக்க முடியுமா? முக்தி, வேறு லோகம், தேகம் போகிறது இதெல்லாம் கூட விட்டுடுங்க. இப்போ எனக்கு என்னுடைய இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்துலும் வந்து இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கான்னு தேடினா ஒரே ஒரு முடிவு வரும். இந்த நீ நினைக்கிற இந்த மனசுனால் தெரிஞ்சுக்கப்படுற எல்லாமே கனவு. அதனால தான் மித்யான்னு சொல்கிறோம். ஓகே, they appear as real, ஆனால் இல்லை. வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஆனால் சத்தியம் அதுதான், சாஸ்திரம் அதுதான் சொல்ல விரும்புகிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஜஸ்ட் கிவ் இட் அப். எதுனே பிடிச்சிக்காத, நீவாவா இரு. திருஷ்டி நேற்றுக்கு எங்கே சொன்னால் திரஷ்ட மேலே இருக்கணும். திருஷ்டி திரஷ்ட மேலே இருந்தால் திருஷ்டி திருஷ்யத்தில் நந்தி திரும்பிட்ட திருஷ்யம் எத் திருஷ்யம் தத் நஷ்யம் అని தெரிஞ்சால் இனிமேல் அதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். என்னென்ன விகாரங்கள் மனசுக்கு ஏற்படுறதோ இந்த நஷ்யமான திருஷ்யத்தை நான் பார்க்கறதுனால அந்த துக்கங்கள் எல்லாமே, அந்த குறைகள் எல்லாமே நீங்கப்படும். அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த டிஸ்கஷன் என்னன்னு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.